இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த தேவனுடைய விசாரணையும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாக கொடுத்திருப்பார்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எல்லா கஷ்டங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா பாடுகளையும், நம்முடைய எல்லா வேலைகளையும் முடித்து தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தி தலைப்பு என்னவென்று சொன்னால், God is caring. என்னை பார்க்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக நான் செய்திகளை கொடுக்கிறேன் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் ஜெபத்தோடு வந்திருக்கிறோம். ஜெபத்தோடு நானும் வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்த்தோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன தேவன், ஈசாக்கை கொடுத்த தேவன், ஈசாக்கு பலி செலுத்தும்படியாக கேட்ட தேவன், அதன் மூலியமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக போகிறார் என்று சொல்லி ஒரு பெரிய சத்தியத்தை, ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் நானும் பார்த்தோம். இந்த நாளிலே ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் போகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, யானைக்கும் அடிசருக்கும் என்று நம்முடைய பழமொழிகளில் ஒன்று உண்டு. ஒரு பெரிய விசுவாசி, விசுவாசத்தின் தந்தை, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஆபிரகாம் நாம் இன்று படிக்கப் போகிற சத்தியங்களில் ஒரு சிறிய மாற்றம், ஒரு சிறிய தவறு, நேராக போயிட்டுருக்கிற ஒரு வாழ்க்கை திடீரென்று சர்வீஸ் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகி மேலே வருகிற மாதிரி ஒரு பாதை, ஹைவேல வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஏதாவது குறுக்கால வந்துடும், நிறுத்துவோம், சர்வீஸ் ரோடு வழியாக போவோம், மறுபடியும் குறுக்கு வழியை சந்த அடிச்சு தேடி மறுபடியும் ஹைவேல வருவோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆபிரகாம் பார்க்கிறார், வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடுகிறது. இந்த செய்தியை நாம் பார்க்க முன்பாக, இந்த செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக நாம் தலையில் தாழ்த்து ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ வேணும் கர்த்தாவே நாங்கள் மறுதளித்தாலும், நாங்கள் எவ்வளோ வேணும் கர்த்தாவே நாங்கள் உங்களை தூஷித்தாலும், நீர் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் தள்ளி வைத்தாலும், உம்முடைய பார்வை எங்கள் மேல் பட வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஒளிந்து கொண்டாலும், இதோ ஆண்டவரே நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், எங்கள் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தாலும் எங்களை தேடி வருகிற தேவனை எங்களுக்கான செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளின் செய்திகளை கர்த்தாவை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையில கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், கைப்பிடித்து கொண்டு போங்க ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 21வது அதிகாரத்தை நீங்கள் நானும் எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தை கொடுத்தா, வெளியே கொண்டு வந்து மணலை என்ன சொல்கிறாரு, இந்த மணலை என்ன கூடுமானால் என்ன, இவ்வளோ மணல் இருக்குல்ல, இதை விட பெரிய சந்ததியை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. கூடாரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளியே அழைத்து, ஏதோ நட்சத்திரத்தை பாருப்பா, அந்த நட்சத்திரத்தை உன்னால் என்ன முடியுமா, முடிஞ்சால் என்ன, இல்லை முடியல ஆண்டவரே, இதை விட பெரிய சந்ததி உனக்கு தருவேன், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்த ஆண்டவர், எல்லா வாக்குத்தத்தத்தையும் கேட்ட ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அதிசயங்களையும் பார்க்கிற ஆண்டவர், கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், பார்க்கிற ஆபிரகாம், இதெல்லாவற்றையும் மீறி ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே, இந்த குழந்தை பெயர் சொல்கிறதுக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையா ஆண்டவரே, எலியேஸ் இருக்கிறானே, இது எல்லா காரியத்தை பார்த்துருக்கானே. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உனக்கு பிள்ளை இல்லைப்பா, உன் சந்ததி, உன்னுடைய வித்து அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்குற சாரால் திடீர்னு ஒரு குறுக்கு புத்தி வந்துடுது. ஷார்ட்கட்டில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிறைய நேரங்களில் நீங்கள் நானும்
ஆண்டவருடைய பாதைகளை செவ்வையாய் நடத்தும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் ஒரு சில நேரங்களிலே we use our brain. நம்ம பிரெயின் யூஸ் பண்ணும் பொழுது நிறைய நேரங்களில் தவறான வழியாய் முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுஷனுக்கு தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நம் நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். இங்கேயும் ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லை கேட்கும்படியாக காத்திருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் சொல்கிறாரோ அப்படியே நடக்கிறாரு. திடீர்னு சாரா வந்து, ஐயோ நான் மலடியாக இருக்கிறேனே, ஐயோ நான் இது செய்கிறேனே, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரே ஒப்பாரி. நம்முடைய குடும்பங்களிலும் நம்ம ஏதாவது முடிவு எடுக்கும்படி யோசித்திருப்போம், ஏதாவது இப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருப்போம். ஆனால் திடீரென்று ஏதாவது தடங்கள் வரும். ஒருவேளை மனைவி மூலமாகவோ, பிள்ளைகள் மூலமாகவோ, அல்லது இனஜன பந்துக்கள் மூலமாகவோ இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை எப்படி நாம் மேற்கொள்வது? ஆபிரகாம் இந்த சோதனைகளை அவர் போகும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான்னு சொன்னால், 1வது வசனத்திலிருந்து 6வது வசனத்து வரைக்கும் நீங்களும் வசனம் சொன்னால், ஆபிரகாம் இடத்துல உண்டாகிறது. என்னை ஆண்டவர் அழைத்து என்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் திடீரென்று பிள்ளை சாராள் மூலியமாக வரவில்லையே, நான் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, சாராள் எகிப்திய தேசத்திலிருந்து ஒரு அடிமை பெண்ணை வைத்து அந்த பெண் மூலியமாக குழந்தை வரட்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் நீங்கள் நானும் அட்வைஸ் கேட்கும் பொழுது, நமக்கு அட்வைஸ் வரும் பொழுது அது நமக்கு சரியாக இருக்கிற மாதிரியே தோணும். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறிற்று என்று நீங்கள் நானும் வாசிக்க முடியும். 16வது அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய மனைவியாக சாராகி பிள்ளை இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படட்டும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். You need to listen to everybody, but the decision should be according to the God's will. ஒருவேளை நீங்களால எல்லா காரியங்களையும் கேட்கிறோம், இல்லை இவங்க அதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, எங்கள் மாமனார் அதை சொல்கிறாரு, எங்கள் அப்பா அதை சொல்கிறாரு, எங்கள் மனைவி அதை சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் அதை சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்குங்க, எதையும் தள்ளாதீங்க. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே இப்படி வருகிறது ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும்? ஒருவேளை ஆபிரகாம் அது கேட்டிருந்தாருன்னு சொன்னால், இஸ்மவேல் அப்படின்ற ஒரு பேரே வேதாகமத்தில் இல்லாமல் இருந்திருக்கும். இஸ்மவேலுடைய சந்ததி என்று சொல்லி ஒரு சந்ததியே இல்லாமல் இருக்கும். தேவனுடைய ஜனம் என்று சொல்லி ஒரு சந்ததி மாத்திரம் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த சந்ததி வந்து உன்னுடைய சந்ததி இல்லைப்பா, நீ என்ன வேணா சொல்லு, இஸ்மவேலுடைய குமாரன் அல்ல, உனக்கும் சாராய்க்கும் பிறக்கிற குழந்தை தான் தேவனுடைய சந்ததி என்று சொல்லி தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இஸ்மவேல் என்று சொன்னால் God will hear என்று அர்த்தம். கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார் என்று அர்த்தம். இங்கே சாராளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆகார் மூலியமாக ஒரு குழந்தை பிறட்டும், அதன் மூலியமாக என்னுடைய வீடு கட்டப்படட்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தள்ளி போகும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற தாமதமாகும் பொழுது, ஐ கோ ஃபார் தி ஆல்டர்னேட் வே, நான் இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்து இது மூலியமாவது என்னுடைய வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லி சொல்லுவோம். ஆண்டவர் பேழையை கொடுத்து இதற்குள்ளாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே யாரும் வரல, அந்த பேழைக்குள்ளாக யாரும் போவதற்கு மனதில்லை. மழை எங்கே வரப்போகுது, நம்ம எங்கே அழிய போகிறோம்னு சொல்லி நினச்சாங்க. எல்லாம் அழிந்து முடிந்த பிறகாக அவர்கள் செய்கிற ஒரு காரியம், இனிமேல் மழை வந்தால் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. இஸ் தட் காட்ஸ் வில்? இல்லை. நிறைய நேரங்கள் நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஆண்டவருக்கு சரியாக செய்கிறோம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் சொல்வதை நீ செய்ய, நீ சொந்தமாக மூளை யூஸ் பண்ணாத. தேவனுடைய வார்த்தையா நம்முடைய சொந்தமா என்று யோசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நீங்கள் நான் இருக்க வேண்டும். சரி, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே ஒரு தவறான டெசிஷன் எடுத்தார், தவறான முடிவு எடுத்தார். சாராருடைய பேச்சை கேட்டார். இதெல்லாம் சரி, குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தான் கொண்டு வந்த அடிமை பெண் தனக்கு விரோதமாக இருக்கிறதை அவள் பார்க்கிறாள். நான் என்னுடைய சொந்த முடிவை எடுக்கும் பொழுது அதனுடைய கான்சிக்வன்சஸ் எப்படி இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும்.
மற்றவர்களிடத்தில் பழி போடக்கூடாது, மற்றவர்கள் செய்தார்களே என்று சொல்லி யோசிக்கக்கூடாது. நான் என்னுடைய தவறு, நான் என்னுடைய பாவம், இதை நான் செய்தேன், இதற்கு நான் மாத்திரமே காரணம் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டும் என்று சொல்லி வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. இங்கே சாராள் தன்னுடைய அடிமை பெண் தன்னை சுட்சமாக அல்லது துச்சமாக மதிக்கிறாள் என்று சொல்லி தெரிந்த மாத்திரத்திலே ஷீ இஸ் பிளானிங் டு பேக் ஹர். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறா, இவன் நான் மதிக்க மாட்டேன்றா, எப்படியாவது நான் துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிக்கிறான். 15வது அதிகாரம் 7லிருந்து 14 வரைக்கும் வாசிச்சோன்னு சொன்னால், அவள் வெளியே போகிறாள். வெளியே போகும்போது ஒரு தூதனை சந்திக்கிற 7வது வசனம். அதுக்கு முன்பாக 6வது வசனத்தை வாசிச்சு சொன்னால் என்ன நிலை போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், கர்த்தர் அதற்கு ஆபிரகாம் சாராய் நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாள். நீங்கள் நானும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லி அவர்களை கடினமாய் நடத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். சாராய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆகாரை பயங்கர கடினமாக நடத்துகிறாங்க, பயங்கர கஷ்டப்படுத்துகிறாங்க, பயங்கர வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கேருந்து புறப்பட்டு ஓடி போகிறாங்க. 7வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றென்றில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், நான் என் நாச்சியாராகிய சாராய் விட்டு ஓடிப்போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பிப்போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு. நிறைய நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை நீ பாவம் செய்து விட்டாய், என்னை விட்டு ஓடி போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாய், வாக்கு தத்தம் உன்னிடத்தில் நிறைவேறவில்லை என்று சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய பெரிய புயத்திற்குள்ளாக அடங்கியிரு. நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்க மறுக்கிறோம். நான் யாருக்கும் அடங்க மாட்டேன்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்களும் நானும் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் கேட்டிருக்க முடியும். I don't listen to my father. I don't listen to my elders. I don't listen to my brothers and sisters. I don't listen to anyone. I listen to myself. முன்னோருடைய பேச்சையோ அல்லது பெரியவர்களுடைய பேச்சையோ என்னுடைய சகோதரர்களுடைய பேச்சுகளையோ நான் கேட்பதில்லை. நான் என்னுடைய மனதின்படி நடக்கிறவனாய் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், don't listen to yourself, listen to me and be into my hand. என்னுடைய கரங்களுக்குள்ளாக இரு. சாராள் துரத்தி விட்ட பொழுது, சாராளை விட்டு ஓடிப்போன ஆகாரை தேவனுடைய தூதன் கண்டு, நீ அவனுடைய கரங்களுக்குள் அடங்கியிரு. நாம் கற்றுக்கொள்கிற பாடம், தேவனுடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். நாம் ஓடி போகிறவர்கள், தவறு செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள். ஆனால் நம்மை ஆண்டவர் சந்தித்து, நீ ஓடி போகாதே, நீ அடங்கியிரு, நீ பொறுமையாயிரு, நீ காத்திரு என்று சொல்லுகிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கொடுக்கிறார்னு சொன்ன கருத்துக்கள் விசுவாசிக்கிறேன். 7வது வசனத்தில் அப்படி இந்த வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13வது வசனம். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு துஷ்டனாய் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சந்ததி கர்த்தருக்கு விரோதமாக போகும் பொழுது அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். துஷ்டனாக இருப்பான், அவன் எல்லாருக்கும் எதிராக இருப்பான், அவன் அடங்கிறது கஷ்டம், இதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு 13வது வசனத்தில் ஆகார் சொல்கிற ஒரு காரியம், அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்மை காண்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்கிறார். நான் வெளியே போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒருவேளை நான் பாவம் செய்யும் பொழுது கூட என்னோடு கூட வருகிறார். ஆனால் அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது மீட்ட விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆதங்கப்படுகிறார். இன்றைக்கி நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பாவங்களை அசால்ட்டாக செய்து விடுகிறோம். பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற வார்த்தை வேதாகமத்திலே சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை நம்ம பொய் சொல்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். கொலை செய்ய, இப்போ நம்ம டைரெக்டாக கொலை செய்கிறது மாத்திரம் இல்லை, ஒருவனை கடினமாக பேசி அவனுடைய மனதை புண்படுத்தும் பொழுது, அவனுடைய கடினமாக பேசும் பொழுது அவனை கொலை செய்வதற்கு ஏதுவாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர் நம்ம கடினமாக பேசுகிறோம்?
எத்தனை பேரை அவதூறாய் பேசுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இதோ என்னை காண்கிற தேவன், என்னை பார்க்கிற தேவன், a Lord who looks at me, who see every time, who cares for me all the time. கர்த்தர் நான் எங்கே போனாலும் என்னை பார்க்கிறார், எங்கே போனாலும் என்னை கையோடு கை சேர்த்து பிடித்து கொண்டிருக்கிறார். ஒரு குழந்தையை தகப்பன் கையோடு கை சேர்த்து பிடிக்கிறது போல என் ஆண்டவர் கையோடு கை சேர்த்து பிடிக்கிறார். நாம் அவருடைய கையை பிடிக்கவில்லை, அவர் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார். ஒருவேளை நாம் அவருடைய கையை பிடிப்போம் என்று சொன்னால், சிறு பிள்ளைங்களை எப்போவுமே தகப்பனுடைய அல்லது தாயுடைய கரங்களுக்குள்ளே அப்படி கை பத்திரமா பிடிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா அவங்க ஏன் ஓடி போயிடுவாங்க. ஒருவேளை நம்ம அவங்க கைக்குள்ளே கொடுத்துருன்னு சொன்னால் நம்மளுடைய கையை விட்டுட்டு அவங்க ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட்டத்தில் போகும்போது காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் அவருடைய கரங்களை கட்டியமாக பிடிச்சி நடப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து நடக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். என்னுடைய தேவன் என் கரங்களை பிடித்து நான் எப்படி நடக்க சொல்லி நேர்த்தியாய் நடக்கிற தேவன். சங்கீதக்காரனாக ஏதாவது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே. How should I walk? You tell me, I will do that. என்னை நேர்த்தியாய் நடத்துகிற தேவனுக்கு என் திட்டம் எல்லாம் தெரியும். நான் எப்படி நடக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன சாப்பிட வேண்டும், யார்கிட்ட என்ன வார்த்தைகளை பேச வேண்டும், நான் பரலோகத்திற்கு எப்படி வாழ வேண்டும் சொல்லி எல்லாவற்றையும் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய கையும் என்னை கையும் பிரித்து நடத்துகிறார். ஆகார் 21வது அதிகாரத்தை நீங்கள் நானும் வருஷம் சொன்னால், கர்த்தர் அடங்கிரு பிள்ளை சாகிறதே அப்படின்னு சொல்லி கேள்வி. 21வது அதிகாரத்தில் அந்த பிள்ளை சாகாதபடிக்கு ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறார். நேரம் இருந்தாலும் வீட்டில் 16வது அதிகாரமும் 21வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. கர்த்தர் அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகார் அடிமை பெண், ஆனால் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் பெரிய விசுவாசம். புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத விசுவாசத்தை ஆண்டவர் புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் காண்பார். சமாரிய ஸ்திரீயத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே இல்லாத விசுவாசத்தை உன்னிடத்தில் காண்கிறேன். நாய்க்கு போடுகிற அப்பத்தை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போடுவது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே பிள்ளைகளுடைய அப்பத்தை எனக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் அந்த மேஜை சிந்த விட்டால் போதும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ள விசுவாசத்தை காட்டிலும் பெரிய விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆபிரகாம் விசுவாசின் தந்தை என்று பெயர் எடுத்தாலும் ஒரு நிமிஷத்திலே வழி விலகி போனார். தேவனுடைய நண்பன் என்று சொல்லி பெயர் வாங்கின ஆபிரகாம் சாரானுடைய பேச்சை கேட்டு, சாரானுடைய சொல்லை கேட்டு தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் இந்த அடிமை பெண் மூலியமாக ஒரு விசுவாச பாடத்தை ஆண்டவர் கற்பிக்கிறார். What an amazing God we have. நான் தப்பு செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக போகும் பொழுது, ஒருவேளை ஆண்டவர் அஞ்ஞானிகள் மூலியமாக பாடத்தை ஆண்டவர் கற்பிக்கிறார். யோனா தப்பு செய்த பொழுது மனுஷங்க கூட சொல்லலை, மனுஷங்க கூட பாடம் கற்பிக்கவில்லை. அஞ்ஞானிகள் தேவத்தை நம்புப்பா, ஒருவேளை ஆண்டவர் உனக்கு செவி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி உணர்த்தினார்கள். ஆனால் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு போக வேண்டும்னு சொல்லி பெரிய திட்டம் போட்டு என்னை தனிக்கில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் விட்டாரா? இல்லை. அங்கேயும் அவனை பாடம் கற்பிக்கும்படியாக ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். நல்லா கவனித்து பாருங்கள், மனுஷனை தவிர மீதி எல்லாமே தேவனுடைய சித்தத்தை செய்யுது. மேபி இட் இஸ் டிஃபிகல்ட், மேபி இட் இஸ் இம்பாசிபிள், பட் they listen to God. ஆண்டவர் மனுஷனுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறார். ஆகாரை போல நீங்கள் நானும் ஆராய்ந்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணை மூடிட்டு செய்யக்கூடாது எதையும். ஆண்டவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆகாரின் மூலியமாக வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கிறார். மற்றவர்கள் மூலியமாக, அஞ்ஞானிகள் மூலியமாக, ஒன்றும் தெரியாதவர்கள் மூலியமாக, பிச்சைக்காரங்க மூலியமாக கூட ஆண்டவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எப்போ? நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத பொழுது. என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துகிற தேவன், மற்றவர்களுக்கு முன்பாக நான் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற தேவன், நான் வழிவிலகி போகும் பொழுது அந்த கல்லை வைத்து ஆண்டவர் ஊழியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னார்.
ஒரு பெரிய ஜாதி உருவாகும். அது யாருக்கு விரோதமாக உருவாகும் என்று சொன்னால், எனக்கு விரோதமாக உருவாகும், உங்களுக்கு விரோதமாக உருவாகும். நான் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செய்வேன் என்று சொன்னார். ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சாங்க. சாப்பிடாத அப்படின்ற கனியை சாப்பிட்டாங்க. இது வரைக்கும் நாம் கஷ்டப்படுகிறோம். ஒரு நிமிடம் ஆக்சிடெண்ட்டு எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டு ஆகும் பொழுதெல்லாம் ஒரு 10 செகண்டு தான் ஆகுமா. அந்த சர்வே சொல்லுது, விபத்து நடப்பதற்கு முன்பாக 10 நொடிகள் பொறுமையாக இருந்தால் அந்த ஆக்சிடெண்ட் நடக்காதான். 10 to 15 seconds, 10லிருந்து 15 வினாடிகளுக்குள்ளாக அந்த விபத்துகள் நடக்கிறது என்று சொல்லி ஆய்வுகள் கூறுகிறது. நீங்கள் நானும் தேவனுக்கு விரோதமாக போகிறதுக்கு ஒரு சில வினாடிகள் போதும். வலதுபுறமோ இடதுபுறம் சாயாதபடி நேராக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இந்த ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசத்தின் தந்தை என்று பெயரிட்ட ஆபிரகாமுக்கு அவருடைய பெரிய விசுவாசத்தை விட ஆகாருடைய விசுவாசம் பெரியதாக இருந்தது. என்னை காண்கிற தேவன், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நான் பாவியாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்திலும் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து மறுபடியும் காயத்தெல்லாம் கட்டி பரலோக பிரஜையாக he is giving his kingdom to us, his throne to us. அவருடைய சிங்காசத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் செய்த தவறை நீங்கள் நாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. ஒருவேளை ஆபிரகாமிய விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே மனமேட்டிமையாக இருக்கும் பொழுது சாரானுடைய பேச்சை கேட்டு ஆண்டவரை பாவம் செய்தது போல நாங்களும் அநேக நேரங்களில் ஆண்டவரே யாருடைய பேச்சை கேட்கக்கூடாதோ, யாருடைய சொல்லை நாங்கள் மனதில் வைக்கக்கூடாதோ, எல்லாருடைய சொல்லையும் கர்த்தாவை நாங்கள் பிடித்து ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது அஞ்ஞானிகள் மத்தியிலாக கர்த்தாவே அஞ்ஞானிகள் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தின் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஈசாக்கு காத்து கொண்டிருந்த நேரத்தில் இஸ்மவேல் பிறக்கும் பொழுது அந்த சந்ததிக்கு எதிரானவன் என்று சொல்லி கர்த்தாவே இஸ்மவேலை குறித்து நீங்கள் சொல்லுகிறீர். ஒருவேளை நாங்கள் உமக்கு விரோதமாக இருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தாவே எங்களுக்கு மன்னித்தரலும். இந்த பாடம் எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு வேளை சுவாமி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீர் அதை அனுமதித்தீர். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பீர் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தாவை இருதயத்தையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவிசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். பாவ வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் பாவமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மை காண கர்த்தர் கிருபை செய்யும். நீர் எங்களை காண்கிறீர், எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் பெயர் சொன்னது போல இந்த நாளிலே நாங்களும் எங்களுடைய தேவனை காண கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் கர்த்தாவை ஆசீர்வதியும். ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடி தங்களுடைய இருதயத்தில் வைத்து ஆண்டவர் என்னை காண்கிறார், என்னை எப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறார், நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல பாடத்தை கற்றுத்தாரும். அப்படி பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய விசுவாசம் தோண்டு போகாதபடி எங்களுடைய விசுவாசம் இன்னும் பலப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தருளும். எங்களுடைய சுத்திகரியும். ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் எங்களை பஞ்சை போன வெண்மையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் விழுந்து நீர் வரும்பொழுது இவரே ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் நிச்சயத்தோடு எங்களது கடன் செலுத்த கிருபை செய்யும். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் மறுபடியுமாக ஒரு நல்ல சத்தியத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்தியிருப்பார்னு சொன்ன கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகாருடைய விசுவாசம் பெரியதாக இருந்தது. ஆபிரகாம் அடி சறுக்கினதுனாலே ஆபிரகாமுக்கு ஆகார் மூலியமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நீங்கள் நானும் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருப்போம்னு சொல்லி கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன். ஏற்றுக்கொள்வார், நம்புங்கள். நீங்கள் நானும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.